வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவின் நோக்கம் முனைவாகுதன்மை, அதோட முனைவுத்தன்மை, அயன் தன்மை போன்றவற்றுக்கு இடையில என்ன ஒற்றுமை வேற்றுமைகள், அவற்றுக்கு இடையிலான வேறுபாடுகள் என்ன என்றதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை தருவோம். ஓகேயா? முதல்ல நாங்கள் பார்க்க இருக்கிறோம் முனைவாகு தன்மையை பற்றி. முனைவாகு தன்மை என்றது என்னன்னு கேட்டால், ஒரு அயன் சேர்வை ஒன்று இருக்குது. சரியா? ஒரு அயன் சேர்வையில ஒரு கட்டியன் இருக்கும், ஒரு அன்னியன் இருக்கு. சரி, சோடியம் குளோரைட் Na பிளஸ் கட்டியன் Cl மைனஸ் அன்னியன், சோடியம் புரோமைட் Na பிளஸ் Br மைனஸ், சோடியம் புளோரைட் Na பிளஸ் F மைனஸ், மெக்னீசியம் குளோரைட், ஏதோ அயன் சேர்வை. சரியா? இதுல கட்டியனுக்கும் என்ன இருக்கும்? ஒரு கரு இருக்கும், வெளியோட்டுல எலக்ட்ரான் முகில் இருக்கும். Na பிளஸ் சோடியத்துல கட்டியன் இருக்கும் தானே, கரு இருக்கும் தானே, கருவை சுற்றி 10 இலத்திரன் இருக்கும் தானே, கட்டியனிலும் இலத்திரன் இருக்கும் தானே, அந்நியனிலும் கருவை சுற்றி இலத்திரன் இருக்கும் தானே. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், கட்டியனை சுற்றி இருக்கிற இலத்திரன் முகிலா, இலத்திரன் முகில் என்ற அந்த வெளியோடு அந்த ஓடுகள்ல உள்ள இலத்திரனை சொல்றேன். எல்லாம் வெளியோடு உள்ளோட எல்லாம் அந்நியன கரு இருக்கு, வெளியோடு உள்ளோட எல்லா இடத்துலயும் வெளியில கருவை சுற்றி இலத்திரன்கள், இங்கேயும் கருவை சுற்றி இலத்திரன்கள். எந்த இலத்திரன் முகில் விரைப்பானதாகவும் இறுக்கமானதாகவும் இருக்கும் என்று நினைக்கிறீங்க? கட்டியனுக்கா அந்நியனுக்கு? கட்டியன்களின் இலத்திரன் முகிலா, அந்நியன்களின் இலத்திரன் முகிலா விரைப்பாக இருக்கும் என்று கேட்டா முடிவு என்ன? கட்டியன்களுக்குத்தான் இலத்திரன் முகில் விரைப்பாக இருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு அணுவை விட கட்டியன் ஆற குறையுது. ஆற குறைய கவர்ச்சி கூடும், கவர்ச்சி கூடி இல்லாம இலத்திரங்கள் நெருக்கம் அடைஞ்சு ஆற குறையுது. அந்நியனுக்கு ஆற கூடுது. சோ அப்ப தளர்வு அடையுது, இலத்திரன் முகில் தளர்வு அடையுது. அப்ப இங்க பாருங்க, ஒரு கட்டியனுக்கான இலத்திரன் முகில் தான் விரைப்பாக இருக்கு. ஆனா அந்நியனுக்கான இலத்திரன் முகில் தளர்வாக இருக்கு. இப்படி தளர்வாக இருக்கு, பெருசா இருக்கு, ஆரையும் கூடவே இருக்கு, பெருசா இருக்கு. இந்த கட்டியன் என்ன செய்யுது என்றால், அந்நியன்களின் இலத்திரன் முகில கவருது, இலத்திரன் முகில கவருது. இப்ப இலத்திரன் முகில அந்நியன் இலத்திரன் முகில கட்டியன் கவரைக்க அந்த இலத்திரன் முகில் என்ன செய்யுது? அந்நியனை நோக்கி நகருது. அப்ப இங்க பாருங்க, இப்படி இப்ப இதுதான் இலத்திரன், அந்நியனை நோக்கி நகருது அந்த கட்டியன் அந்நியன் இலத்திரன் முகில். கட்டியன் குறைப்பா இருக்கிற இலத்திரன் முகில் அது மூன்றது இல்லை, நகராது. அந்நியன் இலத்திரன் முகில் தளர்வாக இருக்கும். தளர்வாக இருக்கிற அந்நியன் இலத்திரன் முகில் அந்த கட்டியனை நோக்கி நகரு, கட்டியனை நோக்கி நகரு. சரி, அப்ப கட்டியனை நோக்கி அந்நியன் இலத்திரன் முகில் தான் நகரு. அதுதான் இலக்கு காட்டி இருக்கு. அப்ப விரைப்பாக இருக்கிற கட்டியனை நோக்கி தளர்வாக இருக்கிற அந்நியனின் இலத்திரன் முகில் நகருகின்ற தன்மைக்கு பெயர்தான் முனைவாக தன்மை. விளங்குச்சா சொல்றது? முனைவாக தன்மை என்றா எப்படி உருவாகுது? விரைப்பாக ஒரு அயன் சேர்வையில் விரைப்பாக இருக்கின்ற ஒரு கட்டியனை நோக்கி அந்நியனின் இலத்திரன், தளர்வாக இருக்கிற அந்நியனின் இலத்திரன் முகில் நகருகின்ற தன்மையே முனைவாக தன்மை. இதுக்கு பேர் தான் முனைவாக தன்மை. எப்படி நகருது? இந்த கவர்ச்சி கூடுதென்றால், கட்டியனுக்கான இந்த கவர்ச்சி கூடுதென்றால் அந்த இலத்திரன் முகில் நகர்ந்து போய் அங்க முட்டுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அப்படி முட்டிட்டுதென்றால் அது பங்கிட்டுவது பிணைப்பாக மாறிவிடும். முட்டாத வரைக்கும் அயன் பிணைப்பு. ஆனா நகர 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 பங்கிட்டு தன்மையை நோக்கி நகருது. அப்ப முனைவாக தன்மை கூட கூட பங்கிட்டு தன்மை கூடுது. குடி 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 முட்டிட்டுதான் பங்கிட்டு பிணைப்பாக மாறி என்று சொல்றோம். அப்ப இதனாலதான் என்ன சொல்றோம்? முனைவாகு தன்மை அதிகரிக்க அதிகரிக்க பங்கீட்டு தன்மை அதிகரிக்கிறது என்று சொல்றதுக்கான விளக்கம் இதுதான்.
இதுக்கு பேர் தான் முனைவாகு தன்மை. சரி, இப்ப முனைவாகு தன்மை போட்ட கவனிங்கோ. முனைவாகு தன்மை இதுதான் அந்த கொமனா நாங்கள் சொல்ற சொல்லு முனைவாகு தன்மை. அப்ப இந்த இப்ப நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்கிட்டு இருக்கணும்டா, சோ அப்ப முனைவாகும் அயன் எது, முனைவாகும் அயன் எதுன்னா இப்ப சொன்ன கதையை வச்சுக்கொண்டு உங்களுக்கு டக்குன்னு சொல்ல முடியாது இருக்குல்ல. முனைவாகும் அயன் எதுன்னு அப்ப முனை வாக்கு அயன் எதுன்னு கேட்டா கட்டு இது விளங்குதோ இல்லையோ, இது பாடமாக்கியாகும். படமாக்கித்தான் ஞாபகம் வச்சு போகணும். முனைவாக்குமயன் கட்டேன், முனைவாகுமயன் அண்ணேன், முனைவாக்குமயன் கட்டேன், முனைவாகுமயன் அண்ணேன், இப்படியே படமாக்கும். விளங்கி இல்லையா டாக்டர்? சோ முனைவாக்குமயன் கட்டேன், முனைவாகுமயன் அண்ணேன் ரெண்டையும் சேர்த்து சொன்னால் அதுக்கு பேர் தான் முனைவாகு தன்மை. சரி, இப்ப அடுத்த பிரச்சனை வரும். இந்த கட்டேன் இருக்குதான், முனைவாக்கு மயன் இருக்குதான். இந்த முனைவாக்கும் தன்மை கூட ஒண்ணுமா இருந்தால், அதாவது இந்த தன்மை கூடுறதாக இருந்தால், மேலாக கூடியோட அதிகரிக்கிறதுக்கு அதிகரிக்கிறது கூடோணுமா இருந்தால் இந்த கட்டியனுக்கு இந்த ஏற்ற பெருமன் கூடோணுமா குறையும். இந்த ஏற்ற பெருமன் கட்டியனின் ஏற்ற பெருமன் கூடினாலா குறைஞ்சாலா, கூடினாலா குறைஞ்சாலா இந்த முனைவாக தன்மை கூடும். என்ன விளங்குது? ஓ, இது 1+ இருக்கிறத விட 2+ இருந்தா இழுவ கூடுங்க, 3+ இருந்தா இழுவ இன்னும் கூடுங்க. அப்ப கட்டியனுக்கான ஏற்ற பெருமன் கூடினால் முனைவாக்கும்பது அதிகரிக்கும். அது கூடுமன்றதுதான் கதைக்கிறோம். சோ அப்ப உங்களுக்கு கட்டியனுக்கான சரியா ஏற்ற பெருமன் சரியா கூடி சென்று சொன்னால் இந்த முனைவாகு தன்மை அல்லது முனைவாக்கும்பது அதிகரிக்கும். கட்டியனுக்கு முனைவாக்கும்பது. சரி, ஆரை பற்றி என்ன சொல்லுவோம்? ஆற குறைவா இருக்கிறதா கூடவா இருக்கிறதா இழுவ கூட்டும். இந்த கட்டேங்க ஆற சின்ன குறைவா இருந்தாலா கூடவா இருந்தாலா கவர்ச்சி கூடும். அன்னைய மீதான இலத்திரன் முகில் மீதான கவர்ச்சி கூடும். ஆற குறை இருக்கிறதானே கவர்ச்சி கூடுறது வளர்ச்சி கதைக்கிற விஷயம் தானே. அது கட்டியனுக்கு ஆற குறைஞ்சாதான் இழுவ கூடும். இப்ப 1+ தான் ஏற்றம் வந்து வை இல்லை. ஆறு சின்ன ஆற பெருசாம இருக்கலாம். கட்டேனுக்கு தான் 1+க்கு தான் 1+க்கு ஆறு சின்னனாவும் இருக்கலாம், ஆறு பெருசாகும். ஆறு கூடவா இருந்தால் இழுவ குறையும், ஆறு சின்னனா இருந்தால் இழுவ கூடும். ஆகவே ஆரை குறைவாக இருந்தால்தான் என்ன முனைவாக்கும்பது அதிகரிக்கும். விளங்குதோ இல்லையோ? ஒரு ஆற குறைஞ்சதானே அன்னை இலத்திரன் மீது நாட்டம் கூடும். அதைத்தானே கதைக்கிறது. சோ ஆற குறைஞ்சாதான் இழுவ கூடும். இப்ப விளங்கிட்டா? கட்டேனுக்கு ஆற குறைவாகவும் ஏற்ற பெருமன் உயர்வாகவும் இருந்தால் முனைவாக்கும்பது அதிகரிக்கும். பாடமாக்காம விளங்கணும்ன்றதான் மினக்கட்டு எவ்வளவுதான் கதைக்கிறது. மினக்கட்டு இப்படி எல்லாம் கதைக்கிறது. இனி அந்நியனுக்கு வாங்கோ. அந்நியனுக்கு பார்த்தா ஆரை இந்த அந்நியனுக்கு ஆற கூடினாலா குறைஞ்சாலா இது இலவு அங்க போகும். அப்ப அந்நியனுக்கு ஆற கூடினாலா குறைஞ்சாலா அதன் முனைவாகிற தன்மை கூடும். முனைவாகுமேன் தானே அந்நியன். அப்ப ஆற கூடினால்தான் அந்த இலத்திரன் முகில் இலகுவா விலகி போகும். அந்நியனுக்கு விளங்கவில்லை. அந்நியனுக்கு ஆற கூடினால்தான் அந்த இலத்திரன் முகில் இலகுவா கட்டியனை நோக்கி போகும். இந்த வருது ஆற பெருசா இருந்தா இலகுவா வரும். அப்ப அந்நியனுக்கு ஆரை அதிகமாக இருந்தால் என்ன செய்யும்? அந்த முனைவாகுதல் அதிகரிக்கும். சோ ஓவராலா முனைவாகுதன்மை அதிகரிக்கும். சரி, அந்நியனுக்கான ஏற்ற பெருமன் Q ஏற்ற பெருமன் இந்த -1 இருந்தால 2 இருந்தால இன்னும் இலகுவா போகும். ஏற்ற பெருமன் 1 இருந்தால 2 இருந்தால இன்னும் இலகுவா போகும். 2 இருந்தா இன்னும் இலகுவா போகும். சோ அப்ப ஏற்ற பெருமன் கூடினால் இன்னும் இலகுவாக முனைவாகுதன்மை அதிகரிக்கும். அப்ப அந்த முனைவாகுறாயனுக்கு முனைவாகுறது இயல்பு கூடும், ஏற்ற பெருமன் கூடி. அப்ப இப்ப முனைவாகு தன்மை அதிகரிக்கணும் என்றால் கற்றேனுக்கு ஆற குறைய வேணும், ஏற்ற பெருமன் கூட வேணும். அந்நியனுக்கு ஆற கூட வேணும், ஏற்ற பெருமன் கூட வேணும். விளங்கிச்சுதா? பாருங்க, இந்த ஆற மட்டும்தான் குறையும், மிச்சம் எல்லாம் கூடவே.
கற்றேனுக்கு ஆற மட்டும்தான் கீழே நிற்குது, மற்ற மூன்றும் மேலே நிற்குது. அப்ப இப்படி இருந்தால் கற்றேன் அண்ணன் எப்படி இருந்தால் ஓவரால் முனைவாகுதன் அது தனியா கற்றேனே கதைங்கோ ஆற குறையும் போதும் ஏற்றப்பெருமன் கூடும்போதும் முனை வாக்கும்பல் அதிகரிக்கும். அந்நியனுக்கு ஆற கூடும்போதும் ஏற்றப்பெருமன் கூடும்போதும் முனை வாகும்பல் அதிகரிக்கும். ஓவராலா இந்த நாளும் இப்படி இருந்தால் முனைவாகுதன்மை அதிகரிக்கும். இவ்வளவுதான் முனைவாகுதன்மையில உங்களுக்கு தேவையான விஷயம். சரியா? இத வெப்ப பிரிகையோட ஒப்புற இயல்புகளும் இருக்கு. அதுக்கு முதல் நாங்கள் அயன் தன்மையை பற்றி கதைச்சு போட்டு வருவோம். இப்போ ஒரு அயன் தன்மையை பற்றி கதை, ஒரு அயன் சேவையின் அயன் தன்மை. அயன் தன்மை கூடவன்டா என்னன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் கூடுறதுக்கே கதைக்கிறேன். அதுவும் கூடுறதுக்கு தான் கழிச்சு, இதுவும் கூடுறதுக்கு தான் கழிச்சு, அது கூடுறதுக்கு தான் இதெல்லாம் இருக்கு, இதே மாதிரி இது கூடுறதுக்கு தான் இதெல்லாம் போறேன் நீங்க. ஓகேயா? ரைட். இப்ப இப்ப அயன் தன்மைக்கு வருவோம். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியணும், NaCl-க்கா KCl-க்கா அயன் தன்மை கூட பாக்குறது. அயன் தன்மைக்கா அயன் தன்மை ஓகேயா? NaCl-க்கா KCl-க்கா அயன் தன்மை கூட என்னன்னு பார்க்கறது. இப்படி கேட்டா நீங்க எதை பார்க்க வேணும் என்றால் மின் எதிர்த்தன்மை வித்தியாசம் யாருக்கு கூடவோ அங்க அயன் தன்மை கூட. சிம்பிள் விஷயம் இல்லோ. மின் எதிர்த்தன்மை வித்தியாசம் எங்க கூடவோ அங்கதான் அயன் தன்மை கூட. அப்ப Na பிளஸ் NaCl KCl, Cl ஒன்றுதானே. அப்ப Cl தானே மின் எதிரானது ஒன்றுதான். அப்ப மின் நேரானது சோடியத்தை விட பொட்டாசியம் மின் நேரானது. கூட்டத்துல போயிட்டு மின் நேரியல் கூடுது. அப்ப மின் நேரியல் கூடினதுக்கு தான் மின் எதிர்த்தன்மை வித்தியாசம் கூடும். அப்ப அயன் தன்மை KCl-க்கு தான் கூட. புரியுதா? சரி. இப்ப கட்டேனுக்கு வாங்க. கட்டேனுக்கு வருது, ஆரைக்கு வருது. இப்ப உங்களுக்கு Na பிளஸ் K பிளஸ் விடுங்க. ரெண்டுமே 1+ தானே. அப்ப ஏற்ற பெருமன் சமன் தானே. ஆனா என்ன வித்தியாசம் இருக்கு? 6 தான் வித்தியாசமே. 6 தான் வித்தியாசம். சோ Na பிளஸ் விட K பிளஸ்க்கு 6 கூட. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? ஏற்ற பெருமன் மாறா கட்டேனுக்கு ஏற்ற பெருமன் மாறாம இருக்க 6 அதிகரிக்க இருக்கு. அப்படித்தானே? அப்ப 6 அதிகரிக்க 6 அதிகரிக்க அயன் தன்மை கூடியிருக்கு. இல்லையோ? இது 6 வச்சு கட்டேனுக்கு 6 வச்சு கதைச்சிருக்கோம். இப்ப NaCl-க்கா NaCl2-க்கா அயன் தன்மை கூட யாருக்கு கூட? குளோரின் மின் எதிரானது சமன். மின் நேரானதுல மெக்னீசியத்தை விட மெக்னீசியம் சோடியம் ஒரே ஆவர்த்தனம் என்ன? அப்ப சோடியத்தை விட மெக்னீசியம் மாறிக்கிறீங்க. மெக்னீசியத்தை விட சோடியம் மின் நேரியல்பு கூட. ஏன் ஆவர்த்தனம் வழியா மின் எதிரியல் தானே கூடும். சோடியத்தை விட பக்கத்துல மெக்னீசியத்துக்கு மின் எதிரியல் தான் கூட. அப்ப மின் நேரியல்பு சோடியத்துக்கு தான் கூடும். அப்ப மின் நேரியல் சோடியத்துக்கு கூடினா மின் எதிர்த்தன்மை வித்தியாசம் அங்க கூடும் NaCl-க்கு தான். இப்படித்தானே வரும் அயன் தன்மை. இப்ப இப்படித்தானே வரும். ஓகேயா? சரி. இப்ப பாரு, Na பிளஸ் இருக்குது, Na பிளஸ் இருக்கு, Cl மைனஸ் இருக்கு, சாரி NG2 பிளஸ் இருக்கு. Na பிளஸ் NG2 பிளஸ். ஆறு எப்படி? ஆறையிலும் ஒரு வேறுபாடு இருக்குது, ஆனா கொஞ்சம் சின்ன வேறுபாடு. சோடியம் பிளஸ்க்கு பக்கத்துல NG2 பிளஸ். ஆறு கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். Na பிளஸ் விட NG2 பிளஸ்க்கு 6 கொஞ்சம் தான் குறையும். ஆனா ஏற்றம் என்ன மாதிரி இருக்கு? Na பிளஸ் விட NG2 பிளஸ் 2 மடங்கு, 2 டைம்ஸ் 2 மடங்கு கூடடா.
ஆனா ஆறு 2 மடங்கு வித்தியாசத்துல இல்லையா, அது கொஞ்சம் குறையும். பக்கத்துல தானே சோடியம் மெக்னீசியம் பக்கத்துல ஆறு கொஞ்சம் Na+, Mg2+ ஒரு ஆறு கொஞ்சம் தான் குறையும். ஆனா ஏற்றப்பெருமன் 2 மடங்கு. சோ ஏற்றப்பெருமனை பாருங்க, ஏற்றப்பெருமனை பாருங்க. அப்ப கட்டியனும் தானே அந்நியன் சமன் தானே. கட்டியனை பாருங்க, ஏற்றப்பெருமன் அதிகரிக்க மாறுபடும், ஏற்றப்பெருமன் குறைய அயன்தன்மை கூடியது. கட்டியனுக்கு ஏற்றப்பெருமன் குறையதான் அயன்தன்மை கூடி கிடையாது. 1ஆம் கூட்ட உப்புகளுக்கு அயன்தன்மை கூட 2ஆம் கூட்ட உப்புகளை விட. அப்ப 2ஆம் கூட்ட உப்புகள் 2+, 1ஆம் கூட்ட உப்புகள் 1+. அப்ப ஏற்றப்பெருமன் கட்டியனுக்கு ஏற்றப்பெருமன் குறையதான் அயன்தன்மை கூடுது. அப்ப கட்டியனுக்கு ஏற்றப்பெருமன் குறையும் போதுதான் அயன்தன்மை கூடுகிறது. அயன்தன்மை கூடுது மேலாடி இருக்கு பாருங்க. இனி அந்நியனுக்கு வரும். இனி அந்நியனுக்கு வாங்க. இப்ப NaCl ஓட NaF ஒப்புங்களேன். NaCl NaF எது அயன்தன்மை கூட சொல்லுவா. Na+, ரெண்டும் சமன். அப்ப அதை காய்ச்ச தேவையில்லை. என்ன Cl- F- ரெண்டும் ஏற்றம் சமன். அன்னைக்கு ஏற்றம் சமன். ஆனா அறையில வேறுபாடு, அறையில ஒரு Cl- ஆற கூட F- ஆற கூட. எங்க மின் அயன்தன்மை கூட NaF தான் கூட. மின் நேரான சமனா இருக்குது, மின் எதிரான Cl விட F மின் எதிர்த்தன்மை கூட. மின் நேரானது சமனா இருக்க, மின் எதிரானது Cl விட F மின் எதிரான. அப்ப மின் எதிர்த்தன்மை வித்தியாசம் NaF தானே கூட. அப்ப அயன்தன்மை கூட. சரி, இப்ப அந்நியன் ஆறு என்ன ஏற்றம் சமன். அந்நியனுக்கு ஏற்றம் சமன் 1 - 1 Cl- ஆற கூட F- ஆற கூட. அப்ப அந்நியனுக்கு ஆற குறைக்கிறதுதான் அயன்தன்மை முடியும். அந்நியனுக்கு ஆற குறையும் போதுதான் அயன்தன்மை முடியும். சோ அந்நியனுக்கு ஆறை குறையும் போதுதான் அயன்தன்மை முடியும். ஓகேயா? சரி, அதே மாதிரி இப்படி எழுதணும். NaF-ஐயும் Na2O-வையும் எழுதணும். யாருக்கு அயன்தன்மை கூட? Na+, விடுங்க. F-O2-. ஒட்சிசனை விட புளோரினுக்கு மின்னணுத்தன்மை கூட. ஆகவே அயன்தன்மை NaF-க்கு தான் கூட. O2- விட F-. அப்ப ஒட்சிசனை விட F-க்கு மின் எதிர்த்தன்மை கூடினபடியால் மின் எதிர்த்தன்மை வித்தியாசம் NaF-க்கு தான் கூட. அப்ப அயன்தன்மை NaF-க்கு தான் கூட. இப்ப F- O2- பக்கத்து பக்கத்துல இருக்கிறான். ஆக்சிஜனுக்கு அடுத்தது புளோரின். ஆறையில கொஞ்சம் தான் குறையும் O2- விட F-. அயனார விரைவு இருக்கு இல்ல, அதுல பார்க்க தெரியும் தான். F- இந்த யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கோம். அணுகார அயனாரை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம் பாருங்க. அதுல சரியா? யூடியூப்ல என்ன எந்த பேரை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வருவேங்க. எல்லாம் யூடியூப் சொல்ற மாதிரி நானும் சொல்ல வேண்டிக்கிறாரு. இது பாடம் சம்பந்தமானது, பாடத்துல விளக்கம் சம்பந்தமானது. இத மாதிரி நீங்கள் வேற யூடியூப்ல வேற இடங்கள்ல இதே மாதிரி விளக்கங்களை பார்க்காட்டிக்கு இதை நீங்கள் பார்க்க வேண்டியதானே வரும். பார்த்துருக்காட்டிக்கு அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சரிதானே, பார்த்து விளங்கி கொள்ளலாம். சரிதானே? இப்ப சொல்ல வர விஷயம் F- O2- ஆறையில சின்ன வேறுபாடு இருக்கு. அதை ஆனா ஏற்றம் டபுள். F- விட O2- 1 - 2- ஏற்றப்பா ஏற்றப்பெருமன் டபுள். சரி, அப்ப இது 2- இது 1-. அப்ப ஏற்றப்பெருமன் குறையேற்றதான் அயன்தன்மை கூடியிருக்கு. அந்நியன் 2- ஏற்றப்பெருமனோட 1- ஏற்றப்பெருமன் தான் அயன்தன்மை கூடியிருக்கு. அப்ப ஏற்றப்பெருமன் குறையும் போதுதான் அயன்தன்மை கூடி இருக்கிறது. இப்ப உங்களுக்கு இந்த அயன்தன்மை என்ற விடயம் இந்த 4க்கும் எப்படி என்றத இங்க காட்டியிருக்கிறது. சரியா? விளஞ்சா? இப்ப சேர்த்துப்பா. இதுண்ட போக்கும் எகைன்ஸ்டா இருக்கு. பார்க்க தெரியுதா? சொல்ற விளங்க. இதுண்ட போக்க பாருங்க. இது குறைஞ்சிருக்குன்னா இங்க கூடியிருக்கு, இது கூடியிருக்குன்னா இங்க குறைஞ்சிருக்கு, இது கூடியிருக்குன்னா இங்க குறைஞ்சிருக்கு, அது கூடியிருக்குன்னா இங்க குறைஞ்சிருக்கு. இதுல என்ன விளங்கு?
இதுல இருந்து என்ன விளங்கு? முனைவாகு தன்மை கூடும்போது அயன்தன்மை குறைவடையும் என்று விளங்குது. ஆமா இல்லையோ? முனைவாகு தன்மை கூடும்போது அயன்தன்மை குறைகிறது. அதுதான் நீங்க சொல்றோம். முனைவாகு தன்மை கூடுதண்டாடா, அப்ப இந்த இழுவ கூடுது. இழுவ கூடி 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 வந்து முட்டிட்டுதுன்னா விளங்கிட்டு. அப்ப முனைவாகு தன்மை கூடினால், முனைவாகு தன்மை உச்சகட்டத்துக்கு போச்சுன்னா பங்கீட்டு இயல்பு அதிகரிக்குது. அப்ப முனைவாகு தன்மை கூடுதுன்னா பங்கீட்டு இயல்பு அதிகரிக்குதுன்னா அயன் இயல்பு குறையுது. அதுதான் அயன் தன்மை குறையுதுன்னு சொல்றோம். இந்த எல்லாம் அப்பட்டமா எடுத்து காட்டியிருக்கும் போது, வெட்ட வெளிச்சமா எடுத்து காட்டி, இதை விட என்ன நிலவுவா வழங்கப்படுகிறது? ஆகவே முனைவாகு தன்மை கூடினால் பங்கீட்டு தன்மை அதிகரிக்கும், அயன் தன்மை குறையும். புரியுதா? முனைவாகு தன்மை என்றால் என்ன, அயன் தன்மை என்றால் என்ன, பங்கீட்டு தன்மை என்றால் என்ன? தொடர்பு ஒன்றுக்கு முனைவாகு தன்மை, அயன் தன்மை, பங்கீட்டு தன்மை, மூன்றுக்கும் இடையிலான தொடர்பு விளங்கிட்டுதான். இப்ப எப்படி என்று இப்ப இந்த முனைவாகு தன்மையை வச்சு உப்புக்களின் வெப்ப பிரிகையை விளக்கம் கொடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, மெக்னீசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், குரோமியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட். ஓகேயா? பிரிகை வெப்பநிலை மேலிருந்து கீழே கூடும். பிரிகை வெப்பநிலை மேலிருந்து கீழே கூடும். ஏன்? இது குறைஞ்ச வெப்பநிலையில விரியும், இது கூடின வெப்பநிலையில விரியும். சோ பிரிகை வெப்பநிலை கூடுதென்றால் வெப்ப உறுதி கூடுதல் அர்த்தம். பெரிய வெப்பநிலை கூடுதண்டா வெப்ப உறுதியும் கூடுதல் அர்த்தம். சோ பேரியங்காவனின் வெப்ப உறுதி கூடியது. அப்ப பிரியவுல குறைஞ்சவர் தான் மெக்னீசியம் காவனின். பிரியவுல குறைஞ்சவர் தான் இலகுவாக பிரிகை அடைகிறார். இலகுவாக பிரிகை அடைகிறார். இப்ப மெக்னீசியம் 2+ தான் கேட்டையன் இருக்குது, இங்க அந்நியன் இருக்குது கார்பனேட். ரைட்? இது இந்த வெப்ப பிரிகையில் உங்களுக்கு என்னென்ன வருதுன்னு தெரியுங்களா? மெக்னீசியம் ஆக்சைடு பிளஸ் CO2. அப்ப இந்த பிரிகை இலகுவா நடக்குது. என்ன அப்படித்தானே? மெக்னீசியத்துல இலகுவா நடக்குது, வேரியத்துல கடினமா இருக்கு. சோ இதுதான் Mg2+. எல்லாமே கட்டியன் தான் வித்தியாசம், அந்நியன் ஒன்றுதான். கட்டியன் வித்தியாசம். மற்ற கட்டியன் என்னத்துல வித்தியாசம்? ஏற்றப்பெருமன் சமன் 2+2+2+2+. ஆக ஆரையில் வித்தியாசம் இருக்குது. அப்ப Mg2+ தான் இருக்குல்ல ஆற குறைஞ்சவர். அப்ப கட்டியனுக்கு ஆற குறையது என்ன நடக்கும் தான்? முனைவாகு தன்மை அதிகரிக்கும், முனைவாக்கும்பல் அதிகரிக்கும். அதனால முனைவாகு தன்மை அதிகரிக்கும். சோ அப்ப முனைவாக்கும்பல் அப்ப இதற்கான என்ன செய்வார்? ஆற குறைஞ்சபடியா இந்த அந்நியனை நல்லா இழுப்ப, அந்நிய நிலத்தின முடியல நல்லா இழுப்ப. அப்ப நல்லா இழுக்கியதான் என்ன செய்யுது? அந்த O2- இலவா கலந்து வந்து செய்யுது. இவற்றை இழுவ கூடி, இவர் இழுவ கூடினவர் என்றபடியால் அவர் என்ன செய்வார்? கார்பனேட் O2- பறி கொடுக்கிறார். O2- பறி கொடுத்துட்டு தான் CO2-ஆக நிற்கிறார். அப்ப இழுவ கூடினபடியால் அவர் என்ன செய்கிறார்? இலகுவாக O2- பறி கொடுக்கிறார், இழுவ கூடினபடியால். அப்ப முனைவாக்கும்பலு, அதாவது முனைவாகு தன்மை கூடின இடத்துல இலகுவாக வெப்ப பிரிகை இலகுவாய். அதனாலதான் இந்த மேல இலகுவா பிரியுது, குறைஞ்ச வெப்பநிலையிலேயே பிரியுது. இங்க கூட வெப்பநிலை தேவைப்படுது. இதுதான் இந்த வெப்ப பிரிகைக்கு முனைவாகு தன்மையோட கொடுக்குற விளக்கம். சோ இப்ப முனைவாகு தன்மை முனைவாக்கும்பலு அதிகரிக்க இலகுவாக பிரியுது வெப்ப பிரிகை. முனைவாக்கும்பலு கூடினால் பிரிய வெப்பநிலை குறையும், இலகுவாக பிரியும். என்ன? அப்ப முனைவாக்கும்பலு கூடி முனைவாகு தன்மை கூடின செய்யற மெக்னீசியம் காவலின் முனைவாகு தன்மை குறைந்தது பேரியம் காவல். இப்ப முனைவாகு தன்மை குறைஞ்சதுன்றால் அது அயன் தன்மை கூடின. முனைவாகும்பலு கூடியதுன்னு சொன்னா பங்கீட்டு தன்மை கூடினது. சோ இங்க பங்கீட்டு இயல்பு கூடினது இலகுவா பிரியும், அயன் தன்மை கூட இலகுவா பிரியாது. அதாவது பேரியம் காவலின் பிரியாது இலகுவா. முதலாம் கூட்ட உப்புகள் லேசில வெப்ப பிரிகை அடைகிறே இல்லை. நாங்க அயன்தன்மை கூட இதே தான் சொல்றோம். அயன்தன்மை கூடின பேரியம் இலகுவாக பிரிகை அடையவில்லை. அப்ப இரண்டாம் கூட்ட உப்பை விட முதலாம் கூட்ட உப்புகள் அயன்தன்மை கூடியவை, அப்ப இலகுவா பிரியாது. அதெல்லாம் முதலாம் கூட்ட முதலாம் கூட்ட காவலை பிரியாது.
லிதியங்கள் ஹைட்ரோக்சைடுகள் வெப்ப பிரியடையா முதலாம் கூட்டம் லிதியத்தின் பிரியுது அது கட்டிய ஆரசின்னு அதனாலதான் லிதியத்து கட்டிய ஆரசின்னா முனைவாக்கம் வேலை கூடுது பங்கிட்டு வேலை கூடுது இலவா பிரியடை அதெல்லாம் முதலாம் கூட்டத்துல லிதியம் பிரிய கீழே இருக்கிறவர்கள் பிரிய கஷ்டப்படுது இதுதான் வெப்ப பிரியக்கும் முனைவாக தன்மைக்கும் உள்ள கனெக்ஷன். சோ அப்ப இதுவரையில சொன்னதுல இருந்து உங்களுக்கு என்ன வழங்கியிருக்கணும்? முனைவாக தன்மை என்றா என்ன, அயன்தன்மை என்றா என்ன, பங்கிடுதன்மை என்றா என்ன, எப்படி அவற்றுக்கு இடையில தொடர்பு கொடுத்துறதுன்ற விவரம் வாங்கி இருக்க வேணும். இதுவரையும் கதைச்சதுல இருந்து இன்னொரு விஷயம் இருக்கு, முனைவுத்தன்மை என்றோம். அது வேற முனைவுத்தன்மைங்கிறது இப்போ HCl பங்கிட்டு வரும் மூலக்கூறு இங்க குளோரின் மின் எதிரானது, அதில் ஒரு டெல்டா மைனஸ் தூண்டப்படும், ஹைட்ரஜன் மின் நேரானது டெல்டா பிளஸ் தூண்டப்படும். இப்ப CCl4 CCl4 என்ன? இது ஒரு CCl, இங்க ஒரு CCl, இங்க ஒரு நான்கு வடிவம். இதுல குளோரின் மின் எதிரானது டெல்டா மைனஸ், கார்பன் மின் நேரானது டெல்டா பிளஸ். இதுதான் முனைவுத்தன்மை, பிணைப்பில் தூண்டப்படும் முனைவுத்தன்மை. பிறகு நான்கு வடிவம் ஒழுங்கான நான்கியா இருக்கிறதால மூலக்கூறு முனைவுத்தன்மை அற்று போகிறதே ஒழிய பிணைப்பில முனைவுத்தன்மை இருக்கு. முனைவுத்தன்மை வித்தியாசம் இருக்கிற எல்லா முனைப்பிலும் முனைவுத்தன்மை இருக்கு. இதுல தூண்டப்பட டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் தான் முனைவுத்தன்மை. இந்த முனைவுத்தன்மை HF கூடவா HCl கூடவா? HF டெல்டா மைனஸ் டெல்டா பிளஸ், HCl முனைவுத்தன்மை கூட. முனைவுத்தன்மை என்பது டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ், அதுதான் முனைவுத்தன்மை. அந்த முனைவுத்தன்மையை சொல்றது இந்த பங்கீட்டு மூலக்கூறில் தோன்றியுள்ள அயன்தன்மை. சேர்ற பங்கீடு சேர்றதான் பிணைப்பு பங்கீடு முனைப்பு தான். அதிலேயும் ஒரு சிறிதள பெர்சன்டேஜ் அயன்தன்மை உருவாகிறது. அந்த அயன்தன்மை தான் இந்த முனைவுத்தன்மை. அப்ப HCl வார முனைவுத்தன்மையை விட HF வார முனைவுத்தன்மை சற்று அதிகமே. அங்க மின்னழுத்தன்மை வித்தியாசம் கூட. மின்னழுத்தன்மை வித்தியாசம் கூட, அங்க முனைவுத்தன்மை கூடும். மின்னழுத்தன்மை வித்தியாசம் கூட, முனைவுத்தன்மை கூடுது. டெல்டா, இந்த டெல்டாவோட அந்த டெல்டா பெருமன்ல பெருசு, இந்த டெல்டாவோட அந்த டெல்டா பெருமன்ல பெருசு. ஏன்னா மின்னழுத்தன்மை வித்தியாசம் கூடினது, அதனால முனைவுத்தன்மை கூடுது. இப்படியே முனைவுத்தன்மை கொண்டு போய் அயன் முனைப்பா மாறவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ முனைவுத்தன்மை கூடினால் அயன்தன்மை கூடும், அயன் பெர்சன்டேஜ் அதிகரிக்கும். முனைவுத்தன்மை ஒரு பங்கு பிணைப்பில் உள்ள அயன்தன்மை பெர்சன்டேஜ் கேள்வி வந்தது இல்ல. 2000ஆம் ஆண்டு ஃபைனல் பேப்பர் முதலாவது ஸ்ட்ரக்சர்ல சி பார்ட் விளங்குதா? அந்த கேள்வி எடுத்து பாருங்க. பங்கிட்டு பிணைப்பில் தூண்டப்பட்டிருக்கிற அயன் பெர்சன்டேஜ் துணிகிறது அப்படியே அந்த டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் இந்த பவர். அது HCl அந்த பெர்சன்டேஜ் துணிஞ்சிருந்தா குறைவான வருமானம் வந்துருக்கு, HF துணிஞ்சா கூடின வருமானம் வந்துருக்கு. மின்னழுத்தன்மை இருக்காது. அப்ப முனைவுத்தன்மை கூட அயன் பெர்சன்டேஜ் கூடுது, அயன் தன்மை கூடுது. ஆனா முனைவாக்கு தன்மை கூடினால் அயன் தன்மை குறைகிறது. வித்தியாசம் வாங்குதா? முனைவாக்கு தன்மை கூடினால் அயன் தன்மை குறைகிறது, முனைவுத்தன்மை கூடினால் அயன் தன்மை கூடுகிறது. ஓகேயா? இதுதான் முனைவுத்தன்மை, முனைவாகுதன்மை, அயன்தன்மை, பங்கிடுதன்மை இவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு சிறிய வெளிச்சம் ஒன்று தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் என்னுடைய நோட்ஸ்கள்ல எல்லாம் தெளிவா நான் கொடுக்கறது வகுப்புகள்ல. சரிதானே? அப்படி எங்கள்கிட்ட படிக்க விரும்பியவர்கள் எங்களுடைய அட்மின் போன் நம்பர் இருக்குது, சரியா? இதுதான் அட்மின் போன் நம்பர். இதுக்கு நேரடியா கால் பண்ணி எந்தெந்த எல்லா சின்ன கிளாஸ்களும் நடைபெறுகிறது. ஆன்லைன்ல தான் சகல வகுப்புகளும் எடுக்கிறேன் நான். இலங்கையில இந்த பாவத்தில இருந்தும் நெஞ்சு கொள்ளலாம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது இந்த நம்பர்ல டெலிகிராமுக்கு கூடாக டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டும் இணைந்து கொள்ளலாம். டெலிகிராம் கூடாக டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்கோ, டெலிகிராம் கூட வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கோ, அனுப்பலாம். அல்லது நேரடியா நார்மல் கால், நேரடியா கால் பண்ணி கதைப்போம். நேரடியா பண்ணி கதைச்சு கொண்டு எந்த வகுப்புக்கு செய்யணும், என்னென்ன ப்ரொசீஜர் என்ற விவரங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகேயா? நன்றி, வணக்கம்.